நீங்க அந்த பொண்ணு பார்க்கல. பார்த்திருந்தீங்கன்னா இவ்வளவு நேரத்துல முத்து உன்னோட முடிவு சரின்னு நீங்களே சொல்லிருப்பீங்க. ஏமா? நீ சொல்றது சரிதான்ப்பா. நான் அந்த பொண்ணை பார்க்கல. பார்க்காம திரும்பி வந்துட்டேன். என்ன தெரியலையே. அபிராமி, முத்து எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருந்தான் தெரியுமா? தெரியுங்க. அப்புறம் ஏன் அபிராமி பொண்ணு பக்கம் திரும்பி வந்துட்ட? ஏன்னா நான் இவனுக்கு பார்த்திருக்கிற பொண்ண வழியில பார்த்தேன். நான் அவளை பார்த்ததும் வேற யாரையும் என் மருமகளா நினைக்கவே தோணல. சாமியே திரும்ப திரும்ப வந்து இவதான் உன் மருமகன்னு அடையாளம் காட்டுற மாதிரியே இருக்குங்க. அதான் நான் முத்து சொன்ன பொண்ணை பார்க்காம திரும்ப வந்துட்டேன். போங்கம்மா. நீங்க எப்படிமா கொடுத்த வாக்க மீற முடியும்? இதெல்லாம் ரொம்ப தப்புமா. தோ பாருங்க சின்னையா முகத்தை. மனுஷன் உக்கி போய் நிக்கிறாருமா. எனக்கே அழுகியா வருது. உங்களுக்கு இதெல்லாம் ஏத்துக்க முடியுதா? முத்து, அம்மா உன்னை வற்புறுத்துறேன்னு நினைக்காத. நீ சொன்னது அப்படியே இருக்கட்டும். இது பாரு, நான் அந்த பொண்ணை வேண்டான்லாம் சொல்லல. ஆனா நீ எனக்காக ஒண்ணு பண்றியா? அம்மா சொல்றத கேப்ப இல்ல? சொல்லுங்கம்மா. முதல்ல நான் பார்த்த பொண்ண நீ போய் பாரு. அவள உனக்கு பிடிக்கும். அப்படியே உனக்கு பிடிக்கலனா நீ சொன்ன பொண்ண உனக்கு பேசி முடிச்சிடலாம். இது பாரு, அம்மா கூட வரணும்னு கூட அவசியம் இல்ல. போய் பார்த்துட்டு வரியா? நான் தான் சொல்றேன்ல, அவ தேவதை மாதிரி இருப்பாடா. அழகு, அறிவு, துணிச்சல், சாமர்த்தியம், குடும்ப பாங்கன்னு எல்லாமே கலந்து இருப்பாடா. அவளை யாருக்குமே பிடிக்காம போகாத. நீ போய் நான் சொல்ற அட்ரஸ்ல பாரு. பிடிக்கலனா நீ பாட்டுக்கு வந்துரு. சின்னையா, நீங்க சரின்னு சொல்லுங்க. அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அம்மா பார்த்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. நம்ம போய் பார்க்கலாம் சின்னையா, வாங்க. முத்து, பார்த்துட்டு மட்டும் வாப்பா. நீ அந்த பொண்ணை பார்க்க போற மாதிரி கூட வேண்டாம். சும்மா போய் தூரமா நின்னு பார்த்துட்டு வா, அது போதும். சரிங்கம்மா.